நாம் ஆவலுடன் காத்திருந்த நூல் ஆய்வரங்கம். எவ்வளவுதான் வயது ஆகட்டுமே, காதலை பற்றி சொல்லும் போது கண்களும் முகமும் மலர்ந்துதான் விடுகிறதே என்று ஒரு தன்முனை கவிதை முன்னாடி நான் எழுதியிருந்தேன். இப்போது இந்த நூல் முழுவதுமே காதல் ரசம் ததும்பும் கவிதைகள் என்று சொல்லியிருந்தார்கள். நானும் உங்களுடன் காத்திருக்கிறேன். நமது அன்பு சகோதரி கவிஞர் புதுகை ஆதிரா அவர்களுடைய நூல் ஆய்வுரைக்காக. ஆரம்பியுங்கள் சகோதரி உங்கள் நூல் ஆய்வை. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். மகாகவி பாரதியின் வரிகளோடு அனைவர் தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கம். தன்முனை கவிதைகள் குழுமத்தினுடைய நூலாய்வு நிகழ்வின் இன்றைய நிகழ்வு எனக்கு மிகவும் பெருமைப்படக்கூடிய நிகழ்வாக அமைந்திருக்கிறது. தன்முனை குழுமத்தினுடைய தலைவர், நிறுவனர் முனைவர் கவிச்சுடர் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுடைய தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு ஐயாவிற்கு மிக்க நன்றியை அன்போடு பேரன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கமும் நன்றியும் ஐயா. அடுத்ததாக இந்த குழுமத்தை அழகுற செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய செயல் தலைவர் கவிஞர் வேலாயுதம் சகோதரர் அவர்களுக்கும் அழகானதொரு முகவுரையோடு, கவிஞருக்கான முகவுரையோடு அழகான வாழ்த்துரை வழங்கிய எங்கள் குடும்பத்தினுடைய செயலாளர் கவிஞர் உங்கள் ரேகா அவர்களுக்கும், நிகழ்வினை அழகாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி கவிஞர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்களுக்கும், நன்றியுரை சொல்லக்கூடிய செயல் தலைவர் குழுமத்தினுடைய செயல் தலைமை செயல் நிர்வாக குழுவில் சிறப்பாக செயல்படக்கூடிய அன்பு சகோதரர் கவிஞர் குணசேகரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக குழுவினருக்கும், கவிஞர்களுக்கும், அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் பலமுறை சகோதரி ரேகா கூறியது போல, ஐயா அவர்கள் தன்முனை கவிதைகள் பாடத்திட்டத்தில் படிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு கவிதையை உதாரணத்துக்கு எடுத்து கூறுவார்கள். ஐயா தமிழ்நாடன் ஐயாவினுடைய இந்த கவிதை எனக்கு மிகவும் பல கவிதைகள் மிகவும் கவர்ந்திருக்கின்றன. அப்போதெல்லாம் சகோதரி அமுதாவிடம் கேட்டேன், இந்த கவிதை புக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப முன்னெடுத்து கொடுத்து அதை இன்னைக்கு ஆய்வு செய்யறதுல, அதுவும் எனக்கு கிடைச்ச வாய்ப்புல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமிதமும் பெருமையும் மகிழ்ச்சியுமா இருக்கேன். எப்படி பேசுறதுன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேன். ஐயாவை பத்தி சொல்றதுக்கு நிறைய சொல்லிட்டாங்க. கவிஞர் ரேகா அவர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த புக்கை வலியின் புனை பெயர் நீ, அந்த பெயரிலேயே மிக அழகான ஒரு முரண் இருக்கு அந்த புத்தகத்திலேயே. வலியின் புனை பெயர் நீ அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க காதல் கவிதைகளை ஏந்திய 100 காதல் கவிதைகளை ஏந்திய நூல் இந்த நூல் மிக சிறப்பு வாய்ந்தது. அட்டைப்படமும் ரொம்ப வடிவமைப்பு ரொம்ப ரொம்ப அற்புதம். பக்கத்திற்கு 2 கவிதைகள் தான் ரொம்ப தெளிவான பாண்ட்ல பிழை இல்லாமல் ரொம்ப அருமையா வந்திருக்கு இந்த புத்தகம். இது கையில வாங்கி பார்க்கும் போதே ரொம்ப எளிமையா, ஒரு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம பாக்குறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பு. அகல்நிலா வெளியீட்டகத்திலிருந்து ரூபாய் 100க்கு வெளியிட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க 100 கவிதைகளும் காதல் கவிதைகள், காதலை ஏந்தி வந்த கவிதைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகம் தமிழ்ல முதல் தன்முனை கவிதை நூல், காதலை மட்டும் வெளிப்படுத்தக்கூடிய நூல். ரொம்ப ரொம்ப சிறப்பும் அம்சமுமா நான் வியந்து பார்த்தது, சகோதரி கூட அதை நோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. 100 கவிதைகளும் காதல் கவிதைகள் தான், ஆனாலும் 100ம் வெவ்வேறு வகையான கோணத்தையும் வெவ்வேறு வகையான பாடுபொருள்களையும் காட்சி படிமங்களையும் வைத்திருக்கிறது. இப்ப காட்சி படிமத்திலேயே நிறைய கவிதைகள் இருந்தா கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான காட்சிகள். இப்ப ஊஞ்சலை உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு மழையை உதாரணப்படுத்தி இருக்கிறார், ஒரு பூவை உதாரணப்படுத்தி சொல்லி இருக்கிறார். அத்தனை அற்புதமான 100 கவிதைகளும் 100 வித்தியாசமான முறையில் எழுதப்பட்டது. அது ரொம்ப வியப்பா இருக்கும். ஒரு காட்சியை கொடுத்து எழுத சொன்னா
ஒரு 2-3 இப்ப அறம் சார்ந்த கவிதை அப்படின்னு சொல்லிட்டாக்கா, அறம் சார்ந்து எழுதும் பொழுது என்னவாகும்னாக்கா, ஒரே கருத்து வந்து திருப்பி அடுத்த கவிதையில ரிப்பீட் ஆற மாதிரி இருக்கும். இதுல 100லயும் காதல் சார்ந்து சொல்றது, ஒரு பிரிவு சார்ந்து எழுதப்பட்ட கவிதையா இருந்தாலும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்துல குடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நான் வியந்து பார்த்த ஒரு விஷயம். 100 கவிதையிலயும் எத விடுறது, எதை எடுத்து சொல்லலாம், இதுல இத சொல்லும்போது எதையுமே விட முடியாத அளவுக்கு அத்தனை அற்புதமான ஒரு இதுவா இருந்தது. இது இந்த நூலுக்கு வந்து ஆ அணிந்துரை குடுத்திருக்கிறது வந்து முதல்ல தெலுங்கு நானிலு கவிதைகள அறிமுகப்படுத்தின தமிழுக்கு வந்து நானிலு கவிதைகளை தமிழில் மொழிபெயர்த்து மகாகவி காலாண்டிதழ்ல வெளிப்படுத்திய மிகப்பெரிய பேராளுமை மொழிபெயர்ப்பு செம்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய சாந்தா தத் அவர்கள் வந்து இதுக்கு அணிந்துரை வழங்கியிருக்காங்க. ரொம்ப பாராட்டியிருக்காங்க. 4 அடி காதல் அகராதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகராதியாவே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. இதனுடைய தன்முனை கவிதையினுடைய வளர்ச்சி வந்து T20 கிரிக்கெட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு படுவேகமான ஒரு வளர்ச்சின்னு அந்த கொடுத்திருந்த உதாரணம் வந்து மனசை தைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுல இன்னொரு பெருமை கவிச்சுடர் ஐயா தெலுங்குல இருந்து நானிலுவ சொன்னாங்க. தமிழுக்கு தன்மொழி கவிதையாக அளித்த நம்முடைய பேராசான் கவிச்சுடர் கல்யாணசுந்தரம் ஐயா அவர்களினுடைய வாழ்த்துரையும் சேர்ந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போன்று ஐயாவும் வந்து இந்த அதே ஐயாவினுடைய வாழ்த்துரை மாதிரியே காதல் ரசம் சொட்டும் கவிதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயாவுடைய வாழ்த்துரையில. அதே மாதிரி இன்னொரு வாழ்த்துரை யாருன்னு பார்த்தாக்கா, மகாகவி காலாண்டிதழ்ல முதல்ல தன்முனை கவிதைகளை வந்து உருவாவதற்கு காரணமாயிருந்த இதழ், அந்த இதழினுடைய ஆசிரியர் முனைவர் தமிழ்ச்செம்மல் வதிலை பிரபா அவர்களுடைய வாழ்த்துரையும் இந்த புத்தகத்துல இருக்கு. அதே மாதிரி இன்னும் முத்தாய்ப்பா ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த தன்முனை கவிதைகள்ல இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பட்டய படிப்பா மாத்தி இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல கொண்டு தன்முனை கவிதைகளினுடைய வளர்ச்சியில பங்கெடுத்திருக்கக்கூடிய அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி, அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் கவிஞர் முனைவர் தாழை இரா உதயநேசன் அவர்களுடைய வாழ்த்துரையும் இதுல சேர்ந்திருக்கு. அப்ப தன்முனை கவிதைகளுடைய ஆரம்ப காலகட்டத்துல அத வளர்ச்சியில் பங்கு பெற்ற முக்கியமானவர்களுடைய எல்லோருடைய வாழ்த்துரையும், அதில் ஒரு காரணமாக இருந்த கவிஞரை தன்முனை கவிதைகளின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த ஒரு மாபெரும் பேராளுமை கவிஞர், தமிழை வந்து அப்படி ஒரு சங்கத்தமிழ் எதுவா இருந்தாலும் அவ்வளவு தமிழினுடைய பேராளுமை, அவரை பத்தி சொல்றதுக்கு அவ்வளவு வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு அவ்வளவு சிறந்த ஆளுமை. அவரினுடைய கவிதை தொகுப்பு முதல் கவிதை தொகுப்பு காதல் கவிதைகள் அடங்கிய முதல் தொகுப்புங்கிற பெருமையோட வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பினும் சிறப்பு அப்படின்னு நினைக்கிறேன். 100 கவிதைகளும் காதல் கவிதைகளை ஏந்தி வந்திருக்கு. இந்த பக்கத்துக்கு 2 கவிதை தான் இருக்கு. அதனால இந்த புத்தகம் கையில் ஏந்தி படிப்பதற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் பெருமையா இருக்கு. இந்த கவிதை வந்து இந்த அட்டைப்படத்தினுடைய பெயரை பத்தி சொல்லணும். சொன்ன ஏற்கனவே ஒரு முரண் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வலியின் புனை பெயர் நீ. காதல் அப்படின்னு சொல்லும் போது வலி சேர்ந்ததுதான் காதல். ஒரு இது உண்டு, எது அதீத இன்பம் தருகிறதோ அதுவே துன்பமும் அதீதமாக தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த மாதிரி காதல்னாலே ஒரு இன்பமான ஒரு விஷயம்னாலும் அதுல அந்த அளவுக்கு ஒரு வலிகளும் துன்பங்களும் நிறைந்ததுதான் காதல். அது பிரிவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழலையும் காதல் வலியையும் சேர்த்துதான் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்புல இருக்கிற முரண் வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்க வச்சிருக்கு. இந்த புத்தகத்துல வந்து இருக்கக்கூடிய இந்த பாடுபொருள்ல அறம் சார்ந்த கவிதைகள் இருக்கு. அதாவது அறம்னு சொல்றப்ப ஒரு இருவருக்குமான இடையில் ஆண் பெண் 2ஐயும் எடுத்துக்கலாம். இது கவிஞர் எழுதியிருந்தது பெண்மையை போற்றதா பெண்மைக்குரிய கவிதைகளா அடங்கி இருந்தாலும் இரு பாலினருக்கும் பொதுதான். பாரதியார் சொன்ன மாதிரி கற்பு நிலை என்று வந்துவிட்டால் இரு பாலினருக்கும் பொதுவில் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பொதுவுல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அறம்ங்கிறப்ப இப்ப இந்த கவிஞருடைய பார்வையில ஒரு பெண்ணை பற்றிய புரிதல் எப்படி இருக்கு, ஒரு பெண்ணை மனதை வாசித்த கவிஞராக ஒவ்வொரு கவிதையிலும் எண்ணுகிறார்.
ஒரு பெண்ணினுடைய மனதை புரிந்து கொண்டவராக, ஒரு உணர்ச்சிகளை புரிந்து கொண்டவராக, ஒரு பெண்ணை பெண்ணை போற்றுதலுக்குரியவராக வைத்திருக்கக்கூடிய இடத்தில் இருப்பவளாக, அந்த மாதிரி ஒரு பெண்ணினுடைய அறம் இதுன்னு அவங்க நினைக்கிற மனசுல கணிக்கக்கூடிய விஷயங்களை கவிதைகள் வந்து தாங்கி வந்திருக்கின்றன. ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்குது. ஒரு ஏன்னா ஒரு ஆண் எழுதும் பொழுது ஒரு ஆண்கிற அந்த ஈகோ, அந்த ஆணவம் கொஞ்சம் கண்டிப்பா இருக்கும். ஒரு பெண் அறிவு அப்படின்னு ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப தயக்கம் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல அந்த திமிர் வெளிப்படும். எந்த ஒரு காதல் பாட்டுலயும் இதுலயும் எடுத்தா சரி, ஆண்கிற ஒரு இது இருக்கு. ஆனா இந்த 100 கவிதைகளிலும் கிடையவே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப நான் வியந்து ஏதாவது ஒரு கவிதையில இருக்கான்னு பார்த்திருக்கேன். எதுலயுமே இல்ல. ஒரு பெண்ணை மேல வச்சு, ஒரு படி மேல வச்சுதான் அவருடைய எல்லா கவிதைகளுமே அடங்கி இருக்கு அப்படிங்கிறது இந்த கவிதைகளுக்குரிய மிகப்பெரிய வியப்பா நான் பார்த்திருக்கேன். அடுத்தது உவமைகள். ரொம்ப அழகான எளிமையான உவமைகள். வேற எங்கெங்கேயோ போயெல்லாம் எடுக்கல. சாதாரணமா ரொம்ப அதீதமான ஒரு கற்பனையில நிலவு நீ அப்படி இறங்கி வந்த அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஒரு சாதாரண பூவோட, சாதாரண மழையோட, சாதாரண வெயிலோட அந்த மாதிரியான ஒரு எதார்த்தமான வாழ்வியல் உவமைகளை எடுத்து கையாண்டிருக்கிற விதம் வந்து ரொம்ப அதிசயிக்க வைக்கக்கூடிய உதாரணங்களா இருக்கு. நெருப்பு, தீ எல்லாத்த பத்தியும் கவிதையில உவமைப்படுத்தியிருக்காரு. ஆனா வந்து ஒவ்வொரு கவிதையும், ஒவ்வொரு உவமையும் வெவ்வேறு இடத்துல, வெவ்வேறு விதத்துல கையாளப்பட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. காமம் பற்றிய கவிதை இருக்கு. காதல் என்றாலே காமம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த காமம் சார்ந்த கவிதைகளில் கொஞ்சம் கூட விரசம் இல்லாத கவிதைகள் மிக மிக வியப்புக்குரிய விஷயம். எந்த கவிதையிலையும் ஒரு விரசமே இல்ல. இந்த 4 வரியை படிக்கும் பொழுது அதில் விரசமற்ற தன்மையை வந்து உணர முடியுது. முரண் வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு கவிதையிலும் காட்டக்கூடிய முரண் வந்து ரொம்ப போற்றுதலுக்குரியதா இருக்கு. ஒரு கவிதை ஹைக்கூ மாதிரியே இருக்கு. அது என்னென்ன கவிதைகள்ங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். எல்லாமே அடங்கி இருக்கு. ஒரு காதலுக்கு வேண்டிய காதலில் அடங்கி இருக்கக்கூடிய அன்பு சார்ந்து இருக்கு, காதல் சார்ந்து இருக்கு, ஒரு ஈர்ப்பு இருக்கு, நினைவு இருக்கு, பிரிவு இருக்கு, காமம் இருக்கு, ஆசை இருக்கு. எல்லாத்தையுமே வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகள் இதுல ரொம்ப அழகா இருக்கு. அழகியல் காட்சிகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதம். அவங்க சொன்னது ஒரு காட்சி படிமம் தான். ஒரு ஊஞ்சல் வந்து ஆடக்கூடிய அந்த நிலையில அதை பார்க்கக்கூடிய கவிதைகள். ஒரு நிமிஷம். கவிதைகள் மிக சிறப்பான கவிதைகள். இப்ப நேரம் கருதி நான் இன்னும் நிறைய இந்த புத்தகத்தை பத்தி சொல்லலாம். அந்தந்த கவிதையோட சேர்த்து அதை பத்தி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் கவிதை. முதல் கவிதையே, மழை நின்ற பிறகும் தொப்பலாய் நனைகிறேன். மழை நின்ற பிறகும் தொப்பலாய் நனைகிறேன். மழை நின்னு போச்சுன்னா எப்படி நனைய முடியும்? உன் குடைக்குள் உன் மழையில். அப்ப அத வந்து அது புரிஞ்சுக்கும் போது அவ்வளவு அழகான ஒரு காட்சி. மழை நின்றுச்சு, ஆனா வந்து உன் குடைக்குள் உன் மழைக்குள் நனைகிறேன் அப்படின்னு சொல்ல முதல் கவிதையே அவ்வளவு அழகான ஒரு காட்சியோட வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு ஊடலுக்கு பின்னான கூடல் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ரசனையா இருக்கும். ஒரு சண்டை போட்டுட்டு சமாதானம் ஆகும்போது அந்த காதலுக்கு வந்து வெயிட் கூட போகும். அத வந்து காட்டக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு கவிதை. சின்ன சின்ன முரண்களுக்கும் சண்டையிடு, சின்ன சின்ன முரண்களுக்கும் சண்டையிடு. 2 முரண் வெவ்வேறு அந்த உனக்கு எது பிடிக்கலையோ அதுக்காக நீ சண்டை போடு, நிறைய சண்டை போடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. காதலுக்கு நடுவிலும் உயிர்த்திருக்கட்டும் போர்க்குணம். போர்க்குணமும் காதலுக்கும் தேவை அப்படிங்கிற மறைமுகமான அர்த்தத்தை அது உள்ள வந்து அதை வச்சிருக்கக்கூடிய கவிதையா, யதார்த்தமான கவிதையா இந்த கவிதையை நான் பார்க்கிறேன். இதே மாதிரி மழை கவிதையில ஒரு மழை சார்ந்த கவிதை. குளித்து விட்டு வரும் உன் கூந்தலின் சாரலில், குளித்து விட்டு வரும் உன் கூந்தலின் சாரலால் திருக்குளத்தில் நீராடுகிறது மனம். அதான் சொன்ன இதே மழைதான். அத மழையை தெப்பமா பார்த்தப்ப இது வந்து குளித்துட்டு வர்றத அந்த நிலையை சொல்லும் பொழுது, குளித்து விட்டு வரும் கூந்தலோட சாரல் படும் பொழுது
குளத்துல குளிச்ச எஃபெக்ட் கிடைச்ச மாதிரியான கவிதை. அழகான ஒரு காட்சி. இந்த மனம் வந்து இவ்வளவு மென்மையானவர்களாக இருந்தாதான் இந்த மாதிரி கவிதைகளை சொல்ல முடியும். ஒரு பெண்ணை மதிப்பவர்கள், ஒரு பெண்ணை போற்றுபவர்கள், பெண்ணினுடைய உணர்வுகளை மதிப்பவர்களாகவும் அவர்களுடைய மனதை படித்தவர்களாகவும் இருப்பவர்களால் மட்டுமே தான் இந்த கவிதையை எழுத முடியும். ஆஹ் சந்திக்காத நிமிடங்களை வருடங்கள் ஆக்காதே, இயற்கையின் இயக்க விதி குழம்பி போய்விடும். அறிவியலையே இங்க எடுத்துக்கிறாரு. விதிகளையே மாற்றிடும். அதாவது காத்திருக்கிற நேரம் வருடங்களா மாறுறது, அந்த மாறுறது வந்து இயற்கையினுடைய விதிகளுக்கு விளங்கக்கூடியதாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி உணர்த்தக்கூடிய கவிதையா இந்த கவிதை அமைஞ்சிருக்கு. அடுத்து யதார்த்தமான காட்சியில உனக்கு தெரியுமா, நீ கொடுக்கும் தேநீரில் உன்னைத்தான் நான் பருகுகிறேன். நீ தேநீர் கொடுக்குற, இது எல்லாருக்குமே நிகழும். அத காதல் வயப்பட்ட காலங்களில் குடும்பத்துல இருக்கும்போது அவசரத்துல எல்லாம் தெரியாதாலும் காதல் வயப்பட்ட நேரத்துல கண்டிப்பா இருக்கும். டீல உப்பு போட்டு கொடுத்தா கூட அது ருசியா தான் இருக்கும். அந்த மாதிரி நீ வந்து தேனியை தான் குடிக்கிற, ஆனா நான் குடிக்கும் பொழுது நான் உன்னை பருகுகிறேன். அந்த வார்த்தை சொல்லாடல்லாம் ஒவ்வொரு கவிதையிலையும் அவ்வளவு அற்புதமான சொல்லாடல் அடங்கி இருக்கு. சில வரிகள்ல அந்த ஒரு எழுத்து இருந்தாலும் அங்க நான்னோ என் அப்படின்னோ போட்டுட்டோம்னாக்கா அது வந்து முற்றுப்பெறு, அது தேவையே இல்லாத மாதிரி இருக்கு. இப்ப தன்முனை கவிதைகள்னு எடுத்துக்கிட்டா எல்லாருமே வந்து மேக்சிமம் 3 வரி கவிதையில தான் ஒரு பொருளை வந்து ஆழமா சொல்ல முடியும்னு சொல்லிட்டு கொண்டு போற மாதிரி இருக்கும். ஆனா இவருடைய 100 கவிதைகள்லயுமே சொல் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. 2 சொல் தரத்திலேயே வந்திருக்கு. ஒரு சிலது ஒண்ணு இருக்கிறப்ப அது 2ஆ போட்டுக்கலாம். என் உன் அது 2 சேர்க்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரியான கவிதைகள் யதார்த்தமான கவிதைகளா நிறைய இருக்கு. அடுத்தது அதே மாதிரி யதார்த்தமான அழகியல் காட்சியை தரக்கூடிய கவிதை. கோவில் திருவிழா பதட்டம் தந்தது, அழகிய விழிகளில் அன்பின் தரிசனம். திருவிழா அப்பவே பதட்டம் ஆயிடுச்சு இந்த அன்பின் தரிசனத்தை பார்க்கும்போது அப்படின்னு சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்தது. அடுத்தது இந்த பூவை பத்தின ஓமை. பூ பத்தி அப்படி சொல்லும் பொழுது நிறைய பூக்களை மல்லிகை பூவை பயன்படுத்தியிருக்காங்க. 2 இடத்துல சொல்லும் பொழுது பூவை சொல்லும் போதும் வெவ்வேறு காட்சியையும் வெவ்வேறு விதமான இதையும் அழகியலையும் பார்க்க முடிஞ்சது இந்த கவிதையினுடைய சிறப்பா பார்க்கிறேன். மல்லிகை பூக்களை ஆசையாய் கொய்கிறாய், ஆசையா பறிக்கிற மல்லிகை பூவை உன்னை கொய்யும் என் கண்களை அறியாமல். நான் உன்னை பறிச்சிட்டு இருக்கேன், அது உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அழகான ஒரு அழகியல் காட்சி. மல்லிகை பூக்களை ஆசையாய் கொய்கிறாய், உன்னை கொய்யும் என் கண்களை அறியாமல் அப்படின்னு போட்டிருக்காரு. அதே மாதிரி செங்கொன்றை பூ, சரக்கொன்றை இந்த சொல்லுவோம், ரொம்ப செக்கச்செவேன்னு அவ்வளவு அற்புதமா இருக்கும். அந்த பூக்கள் வந்து கோடையிலையும் அந்த ஒரு அதனுடைய குறியீடு தனித்துவமா இருக்கும். அதை வந்து தீப்பிடித்து எரிகிறது அந்த செங்கொன்றை இன்று. அது வந்து தீப்பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உன்னை பயமுறுத்த மாட்டேன், அது உனக்கான ஆராதனை. செங்கொன்றை மரத்து கீழே இருந்தாலே காதல் உணர்வு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது உனக்கான ஆராதனையா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதையா இந்த கவிதை இருந்தது. அடுத்தது காமம் சார்ந்த கவிதைகள்ல சொன்ன விரசமே இல்லாமல் ஆனால் காமம் வந்து உள்ளடங்கியதாக இருக்கக்கூடிய கவிதைகளா இருந்த சில கவிதைகள். இரவலர்களுக்கு உணவளித்து மகிழும் நீ, இரவலர்களுக்கு உணவளித்து மகிழும் நீ இன்னும் கண்டுகொள்ளவில்லை என் ஐம்புலன் பசியை. இது வந்து ஒரு விரசமாவே இல்லை, அதுல அந்த பெண்ணினுடைய மாண்பு அந்த குணத்தை வந்து வெளிப்படுத்துறது. அந்த ஆழமான ஒரு காதல் வந்து இல்லறத்துக்கு கொண்டு போவதுக்கு அந்த காதலாலதான் முடியும், சும்மா சாதாரணமா இருந்தா முடியாது. இந்த 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 மாதிரி ஒரு பெண்ணினுடைய பண்பு மாண்பு அவர்களுடைய குணத்தை அறிந்து கொண்ட ஒரு கவிதை. அதுல வந்து இருக்கக்கூடிய இந்த காமம் வந்து கொஞ்சம் கூட விரசம் இல்லாம தெரியாம தான் இருக்கு. இரவலர்களுக்கு உணவளித்து மகிழும் நீ இன்னும் கண்டு கொள்ளவில்லை என் ஐம்புலன் பசியை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப நாசுக்கா வெளிப்படுத்தி இருக்கிறது தான் எல்லா கவிதைகளுமே. அதே மாதிரி இன்னொரு கவிதை, ஐம்புலனும் பற்றி எரிகிறது. இந்த ஐம்புலன் கவிதையை சொன்னப்ப ஐம்புலனும் பற்றி எரிகிறது என் தீயணைப்பு நிலையமே அருகேவா. இது ரெண்டுமே அதை சொல்லியிருந்தா கூட எவ்வளவு வெவ்வேறு கோணத்துல இருக்கு ரெண்டுமே.
ஐம்புலனும் பற்றி எரிகிறது என் தீயணைப்பு நிலையமே அருகே வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு இன்னொரு கவிதையில. அதே மாதிரி ஒரு மறைமுகமான படிவமா இருக்கும் இந்த இது சொல்லும் பொழுது, மல்லிகை பூ காட்சியை காட்டும் பொழுது, நீ பூக்களை சூடி விட்டாயாம், நீ பூக்களை சூடி விட்டாயாம், தலைகால் புரியாமல் காற்றில் ஆடுகிறது மல்லிகை கொடி. அப்ப இந்த மல்லிகை கொடிங்கிறது ஆணை குறிக்கக்கூடிய மறைமுகமான படிமமா தான் நான் பாக்குறேன். நீ பூக்களை சூடி விட்டாயாம், பூக்கள் எல்லாம் நீ பறிச்சுட்ட, நீ பறிச்சு சூடி இருக்கங்கிறதுல கொடி சந்தோஷப்படுது அப்படின்னு சொல்லுது. அந்த கொடியை தன்னையும் அடையாளப்படுத்தி சொல்லி இருக்கலாம். அது வந்து ரொம்ப அற்புதமான காட்சியா இருக்கு. காற்றில் ஆடுகிறது மல்லிகை கொடி. அதே மாதிரி பெண்ணோட மனசை வாசிச்ச கவிதை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, உளவியல் அறத்தை உணர்த்தக்கூடிய கவிதை. ஒரு பெண் எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு கவிதை. உன் அழகை விடவும் அறிவு மேல், உன் அழகை விடவும் அறிவு மேல், உன் அறிவை விடவும் உன் அன்பு மேல். நீ வந்து ரொம்ப அழகா இருக்க, இத வந்து எல்லாரும் ஈஸியா சொல்லிடுவாங்க. காதலிக்கிற யார் வேணாலும் வந்து ரொம்ப அழகா இருக்கேன்னு எப்பேற்பட்டவங்களையும் சொல்லிடுவாங்க. ஆனா உன் அறிவை விடவும், அறிவு இருக்குன்னு எந்த ஆணுமே அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியாது. நீயும் அறிவா இருக்கன்னு வேணா சொல்லுவாங்க. பெண்களை வந்து நீ அறிவுங்கிற ஒத்துக்கிறது 90% சொல்ல மாட்டாங்க. உன் அறிவை விடவும் உன் அன்பு மேல், அதற்கும் தாண்டி உன்னோட அன்பு இருக்கு அப்படின்னு பெண்ணை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு கவிதையா அந்த கவிதையை நான் பாக்குறேன். அடுத்து தன்னோட இயல்பு, தன்னுடைய மனதை வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகள் நிறைய இடம்பெற்றிருக்கு. அவருடைய ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகள்ல ஆஹ் இந்த இன்றைய காலகட்டத்து இளைஞர்களுக்கு தேவையான ஒரு நிலைக்கு தேவையான ஒரு கவிதையாகவும் இருக்குது. ஆண்ட்ராய்டால் காதலை அழுக்காக்க வேண்டாம், ஆண்ட்ராய்டால் காதலை அழுக்காக்க வேண்டாம், நேரிய காதலை நேரிலேயே வளர்ப்போம் வா, நேரையே பார்த்துக்குவோம். அது உண்மையான காதல், நேரிய காதல்னா அந்த இடத்துல ரொம்ப உயர்வா இந்த காதலை சொல்றாரு. ஆண்ட்ராய்டு வேண்டாம், நேர வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனதை வெளிப்படுத்தக்கூடிய கவிதை. அதே இந்த பூ கவிதையில அதையில் குப்பை கிடங்காக கிடந்த என் மின்னஞ்சல் பெட்டியை, குப்பை கிடங்காக இருந்த என் மின்னஞ்சல் பெட்டியை மலர்காடாக்கி விட்டது உன் வணக்க குறுஞ்செய்தி. சும்மா இருக்கும் பொழுது வரக்கூடிய எல்லா மெசேஜும் வேற்று அப்படிங்கிறத தாண்டி நீ வந்து வணக்கம் போட்டினாலே அது வந்து மலர் கூட்டமா ஆயிடுது, மலர் தோட்டமா அது மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மலர் காடாக்கி விட்டது என்னுடைய மின்னஞ்சல் பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒரு செய்தியிலையும் அவருடைய மகிழ்ச்சி எப்படி இருக்குங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகளா அந்த கவிதையை பாக்குறேன். இதுதான் ஆழமான காதல் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணமா சொல்லலாம். ஆதியில் நாம் தாம் ஆதாம் ஏவாள், ஆதாம் ஏவாள் இல்லாத காதல் கிடையாது. முதல் காதல் ஜோடின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாராலும் நம்பப்படுகின்ற ஒரு ஆதாம் ஏவாள் தான் உலகத்தினுடைய தோற்றத்துக்கு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பாக்குறோம். அந்த ஆதியில் நாம் தான் ஆதாம் ஏவாள், ஆதாம் ஏவாளே நாம தான், விட்டதை தொடரவே இப்போதும் பிறந்திருக்கிறோம். அப்ப எவ்வளவு ஒரு ஆழமான காதல். அப்பயும் நம்ம தான் ஆதாம் ஏவாளவே இருந்திருப்போம், நம்ம காதல் தான் விடாம தொடர்ந்துட்டு இருக்கு, நம்ம தான் அது அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஆழமான ஒரு காதலை வெளிப்படுத்தக்கூடிய கவிதையா அந்த கவிதையை நான் பாக்குறேன். நலமா என நீ விசாரித்ததில் இருந்துதான் இப்படி பிடித்தாட்டுகிறது இந்த நூல். கேட்கும்போது திலனா மோகன் அமர் பட திரை இசை பாடல் தான் ஞாபகத்துக்கு வந்தது. யாருமே மறக்க முடியாது. நலம் தானா பாடல், நலம் தானா அப்படின்னு கேட்ட உடனே அது வரைக்கும் 2 பேரும் வந்து முரணா சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறம் நலம் தானான்னு கேட்கிற பாடல் நலம் தானா, உடலும் உள்ளமும் நலம் தானா அப்படின்னு கேட்கிறது. அந்த மாதிரி நலமா என நீ விசாரித்ததில் இருந்துதான் இப்படி பிடித்தாட்டுகிறது இந்த நூல். நீ நலமான்னு கேட்டோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுல இருந்து அதே திருப்பி திருப்பி கேட்கிற மாதிரியும் அந்த நினைவிலிருந்து மீள முடியாத மாதிரியும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கவிதை. இந்த பெண்ணினுடைய மாண்பு பத்தி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கவிதை. இதுல நிறைய இருக்கு அந்த மாதிரி சொல்றதுல. அதுல இந்த கவிதை வந்து சங்க தமிழ் படித்த என் விழிகள் படிக்கின்றன, சங்க தமிழ் படித்த என் விழிகள் படிக்கின்றன. நான் சங்கத்தமிழ்லாம் நிறைய படிச்சுட்டேன். இப்ப வந்து உன் கோபத்தில் புறத்தையும் உன் அன்பில் அகத்தையும். அப்ப வந்து நீ கோபப்படும் போது புறம்னாக்க
புறநானூரை சொல்லலாம். கோபத்துல இருக்கும்போது எவ்வளவு ஒரு புறநானூறு வந்து போர்க்குணம் கொண்ட கவிதைகளா வரும். அகநானூறு வந்து காதல் சார்ந்த கவிதைகளா வரும். இந்த அதாவது கோபத்துல இருக்கக்கூடிய அந்த நியாயத்தையும் ஆனா உள்ளத்துல இருக்கக்கூடிய அன்பையும் சேர்த்து நான் இப்ப படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கத்தமிழை விட இது வந்து உன்னை படிக்கும்போது அத்தனை கிடைக்கிறதா அந்த காதலினுடைய ஆழத்தையும் அந்த பெண்ணினுடைய மாண்பையும் உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு அழகான கவிதை. அதே மாதிரி ஒத்துக்கக்கூடியது. போதை பழக்கத்தை வெறுக்கும் நான் தான். போதை பழக்கத்தை எனக்கு பிடிக்காது. போதை பழக்கத்தை வெறுக்கும் நான் தான் உன் போதையில் உளறிக் கொண்டிருக்கிறேன். நீயே போதையாயிட்ட எனக்கு. உன்னோட நினைவை தவிர வேற வர முடியல. இதை தவிர அழகா என்ன சொல்ல முடியும்? உன்னையே நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உன் போதையில் உளறிக் கொண்டிருக்கிறேன் அப்படி சொன்னேன். பார்த்தா தெரியும். ஒரு பெண் நடந்து போகும்போது ஆஹ் ஆண்களுக்கு வந்து தடுமாறும். நிறைய இந்த சந்தர்ப்பத்தை எல்லாரும் அந்த வயசை கடந்து வரும்போது உணர்ந்திருப்பாங்க. ஆணோ பெண்ணோ அந்த மாதிரி சூழல்ல பார்த்து போகும்போது பேச்சுவார்த்தை என்ன பேசுறோன்னே தெரியாது. அந்த மாதிரியான சூழல்லாம் வரும். அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு போதை கிடையாது. ஆனா உன்னோட போதை வந்து எனக்கு உளர வைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தமான உண்மை இந்த கவிதைக்குள்ள இருக்கு. இந்த அழகியல்ல இந்த கவிதையை வச்சு இந்த இதயத்திற்குள் இடவலமாய் ஆடுகிறது. ரொம்ப அழகா ரசிச்சேன் இந்த கவிதையை. இடவலமாய் ஆடுகிறது. அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு டாக்டர்ங்கிறத நிரூபிச்சுட்டாங்க. இடவலமாய்ங்கிறதுக்கும் ஒரு பொருள் சொல்லிட்டாங்க. நான் 2 பக்கமும் ஆடுகிறது. இடவலமாய் ஆடுகிறது. நீ ஆடு ஊஞ்சல். ஊஞ்சலை பார்த்த உடனேயே அவர் மனசு ஆடுறத என்ன அழகா சொல்றது. இது வந்து முரணான அழகு. மனம் ஆடுவதையும் அந்த அந்த அவலன்னு சொல்லல. ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்காரு பாருங்க. ஊஞ்சல் ஆடுறதையே இவருடைய ஆசைக்கும் இவருடைய அன்புக்கும் எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு முரண் வச்சு ரொம்ப அழகான ஒரு முரண். குளிர்கால போர்வைக்குள் தீ வளர்க்கின்றன. குளிர்கால போர்வைக்குள் தீ வளர்க்கின்றன உன்னை தீண்டிய ஈர நினைவுகள். அந்த நினைவுகளோடய படிச்சிருக்கேன். அது வந்து ஈரமா இருக்கு. குளிர்கால போர்வைக்குள் அது எனக்கு தீயா இருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு அழகான ஆழமான பொருள் வச்சு இந்த கவிதையை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரியான ஒரு கவிதை. முற்றத்தில் துணி உலர்த்துகிறாய். முற்றத்துல துணிதான் ஈரமா இருக்கும். முற்றத்தில் துணி உலர்த்துகிறாய். முழுதாக நனைகிறேன் நான். மழையில நனைஞ்சது சொன்ன மாதிரி, ஒரு குளத்துக்குள்ள குளிச்சத சொன்ன மாதிரி, முற்றத்துல துணி உணர்த்துற ஈரத்துக்குள்ளேயே வந்து நனைஞ்ச மாதிரி முழுதாக நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருக்கு. அதே மாதிரியான ஒரு காமம் கலந்த ஒரு கவிதையை வந்து ரொம்ப விரசம் இல்லாம சொல்லியிருக்காங்க. விரல்களுக்கு ஊரடங்கு பிறப்பிக்கிறாய். விரல்களுக்கு ஊரடங்கு பிறப்பிக்கிறாய். அதை கட்டுப்படுத்துற. ஆனா தளர்வுகளில் வாழ ஆசைப்படுகிறது ஆசை. ஆசைதான் ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையில ரொம்ப நாசுக்கான வெளிப்படுத்திருக்கக்கூடிய ஒரு கவிதை. இதே மாதிரி ஒரு அந்த பெண்ணை பத்தி நல்லா புரிஞ்சதுனாலதான் இல்லறத்துக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்ற கவிதை இருக்கு அது பின்னாடி. அதே மாதிரி இந்த பெண்ணை எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு ஒரு விஷயத்திலயும் அவங்களுடைய குணத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இல்லற வாழ்க்கைக்கு ஒரு ஆண் போவோம். பழகும்போது பிடிக்கும், பிடித்தமா இருக்குன்னு இல்லற துணையா தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு போகணும்னா அதுல ஆழமான அன்பு இருக்கணும். அந்த பெண்ணை பற்றிய புரிதல் நல்லா இருந்திருக்கணும். இந்த படிச்சு அந்த பெண்ணினுடைய உணர்வுகளை மனதை படிச்சது அப்படின்னு இது உளவியல் சார்ந்த இந்த அகம் தெரிந்த ஒரு கவிதையா. ஏழை சிறுமிக்கு நீ வாங்கி கொடுத்த பாட புத்தகம் தான் உன்னை படிக்க தூண்டியது. ஒரு பண்பு ஒருத்தரை வந்து ஒரு எல்லாருமே வந்து ஒரு புற அழக வச்சு நேசிக்கிறது தான் காதல்னு கிடையாது. ஒரு அகத்தை நேசித்த கவிதையாக அகல் மூலமாக வந்த காதல் கவிதையாக பார்க்கிறேன். ஏழை சிறுமிக்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுக்குற அந்த பண்பை பார்த்த உடனே தனக்குள்ள உன்னை படிக்க தூண்டியது. உன்னை வந்து நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான கவிதை. அதே மாதிரியே பெண்ணினுடைய மாண்புக்கு தனிமையில் நாம் உரையாடும் போதும் தனிமையில தான் உட்கார்ந்து உரையாடுறோம். ஆனாலும் நடுவில் உட்கார வைத்து விடுகிறாய் நாகரீகத்தை. அந்த பெண்ணை வந்து என்ன அழகா அத சொல்லியிருக்காரு அவளுடைய குணத்தை. இதே இது சொல்லு தொட்டால் பூ மலரும் அந்த பாடல்ல கூட வந்திருக்கும். அந்த மாதிரி கவிஞர் கண்ணதாசன் தொடாத வரிகளே இருக்க முடியாது காதல்ல. அந்த மாதிரி சொல்லும்போது தொடாமல் நான் மலர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுல அழகா வரும். நான் ஃபுல்லா கேட்டாக்க. அந்த மாதிரி நடுவில் உட்கார வைத்து விடுகிறாய் நாகரிகத்தை. நான் என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாசுக்கா தன்னுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கவிதை.
உம் இந்த கவிதையில இருக்கக்கூடிய உவமை வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. என்னன்னா, கண்ணுக்கு தெரியாமல் கடந்து செல்லும் பொழுதுக்கு நேரம் வந்து கண்ணுக்கு தெரியாம போகுது. அந்த நேரத்தினுடைய வலிய தேள் கொடுக்கை தருகிறது நீ இல்லா வெறுமை. இந்த உவமையை யாரும் எங்கேயாவது சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. அதுதான் இந்த எப்படி பேர் வச்சிருப்பாருங்கிறதுக்கு இந்த மாதிரியான உணர்வு. அந்த பிரிவுல அந்த சந்திக்காத பொழுதுகள்ல ஏற்படக்கூடிய வலி வந்து அவ்வளவு ஒரு வலியா நினைச்சுதான் அந்த புத்தகத்தினுடைய பெயரே வலியின் புனைப்பெயர் நீன்னு சொல்லி வச்சிருக்கணும். தேள் கொடுக்கை தருகிறது நீ இல்லாத வெறுமை. நீ இல்லை அப்படின்னா அந்த வெறுமை வந்து தேள் கொட்டுறது எவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது இருக்கு. கொட்டுதுன்னு நினைக்கும் போதே நமக்கு கொட்டின மாதிரியான ஃபீலிங் வரும். அந்த தேள் கொடுக்க கொட்டுறதை எப்படி ஊமையா கொண்டு வந்தாருன்னே தெரியல. அந்த அளவுக்கு அழகான ஒரு இதை சொல்லியிருப்பாங்க. முரணா இருக்கும் அது. அகத்தில் காதல் புறத்தில் காமம். அந்த அகனான் ஒரு புறநானு மாதிரியே. ஆனா ரெண்டு எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. அதை தான் நான் பார்த்தேன். அகத்தில் காதல் புறத்தில் காமம் இரண்டிலிருந்தும் மலருகிறது இல்லற ஆசை. அப்ப அகம் பார்த்து மட்டும் வருவதல்ல காதல், புறம் பார்த்து மட்டும் வருவதல்ல காதல். ரெண்டும் சேர்ந்து ரெண்டும் இருக்கும்போது இரண்டிலிருந்தும் மலர்கிறது இல்லற ஆசை. ரெண்டும் பிடிச்சு போய் ரெண்டும் இது பண்ணுதான் அப்ப அடுத்த கட்ட கல்யாணத்துக்கு போகணும், கல்யாணம் இல்லற தொடங்கணும் அப்படிங்கிற ஆசை வருவதற்கு முழுமையான காரணமா இந்த கவிதை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஆழமான காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கவிதை. கவிதைகள் மொத்தமும் சொல்ல ஆசைதான். அந்த அளவுக்கு அவ்வளவு சிறப்பான கவிதைகள். இந்த பெண்ணை போற்ற இந்த கவிதையை கண்டிப்பா சொல்லணும். என்னிடம் என் உரிமை. இந்த மாதிரி சொல்லவே முடியாது. ஒரு சிறந்த ஆண் எங்கேயோ வச்சு பாக்குறேன். இந்த மாதிரி ஆண்கள் வந்து எல்லாருமே இருக்கவே முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க தனக்குள்ள யோசிச்சு பார்த்தாக்க இப்படி இருக்கோமா அப்படின்னாக்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா என்னிடம் என் உரிமை, என் உரிமை என்கிட்ட இருக்கு. உன்னிடம் உன் உரிமை, உன்னிடம் உன் உரிமை. நம்மிடம் தனது உரிமையை இழக்கிறது உரிமை. நம்ம ரெண்டு பேருக்குள்ள உரிமை இல்லை, நீ நாங்கிற ஒரு வேற்றுமை இல்லை. என்ன ஒரு அழகான காதல் அந்த இடத்துக்குள்ள. ஆனா அதே இடம் சுதந்திரம் இருக்கு. ஒரு பெண்ணுக்கான அந்த தனித்துவத்தை மதிக்கக்கூடியவராக இருக்க, ஒரு பெண்ணை மதிக்கக்கூடியதா இருந்தாதான் உனக்கிட்ட உன் உரிமை, நீ என்ன வேணுமோ நீ அப்படி இருக்கலாம். அப்படி எங்க சொல்லுவாங்க? பெரும்பாலான இதுல இருக்கவே முடியாது. என்னிடம் என் உரிமை, உன்னிடம் உன் உரிமை. ஆனா நம்மிடம் தனது உரிமையை இழக்கிறது உரிமை. உரிமை வந்து நமக்குள்ள அதை இழந்து போயிருது அப்படின்னா அந்த அந்த இடத்துல ஒரு அழகான காதலை வந்து அந்த வரி வெளிப்படுத்துது. இந்த இடத்துல கூட இந்த ஓமை வந்து ரொம்ப இதுவா இருந்தது. தூங்க முடியவில்லை, இரவெல்லாம் சொட்டுகிறது. ராத்திரி பூரா சொட்டுதுன்னு என்னடா அது, நான் தூங்க முடியவில்லை, இரவெல்லாம் சொட்டுகிறது. ஆசைகளால் பொத்தலான மனக்கூரை. மனக்கூரையில விழுந்த பொத்தல்னால என்னால தூங்க முடியலன்னு. என்ன ஒரு அழகான உவமை, எப்படி எதிர்பார்க்காத உவமை. இந்த மாதிரி வந்து வந்து ஒரு தனித்துவமான யோசனையா தான் நான் நினைக்கிறேன் இதெல்லாம். அதே மாதிரி அடிக்கடி கருமேகமாய் இருள்கிறது. அடிக்கடி கருமேகமாய் இருள்கிறது. அப்படியே இருண்டு போன மேகமா போயிடுது. என்னன்னா உன் மழைக்கு ஏங்கும் மனம். மழை வந்துராதான்னு நினைச்ச ஏக்கத்துல மேகமா கருமேகமாவே தோன்ற மாதிரியான ஒரு காதல் முரண் வச்சு இந்த இடத்துல எழுதியிருப்பாரு. அடுத்தது இந்த 4 வரிகள்ல ஒரு பெண்ணை பற்றின காதல், உளவியல், அவளை போற்றுதல், அவளை மதித்தல் எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. பேரறிவின் சுகம் நீ. அறிவுல நீ சுகமா சொல்லுவாங்க. சுகம் அறிவுன்னு ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். இதுல பேரறிவின் சுகம் நீ, பேரழகின் இதம் நீ, பேரழகின் இதம் நீ. அடுத்த வரியில அதுல காதல் வந்தது, அத ஒரு பெண்ணை மதிக்கிறது வந்தது அறிவுன்னு ஒத்துக்கிறதுல. பேரன்பின் வதம் நீ, உளவியல் மனம் சார்ந்தது. அவங்களுடைய அன்பின் வதம் நீ, அன்புல எந்த எல்லையில இருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டு பேருடைய அன்பினுடைய ஆழத்தை வெளிப்படுத்தக்கூடிய பெருங்காதல் வரம் நீ. இதை விட ஒரு பெண்ணை போற்றி ஒரு நல்ல அழகான ஒரு இல்லறத்தை வந்து சொல்லவே முடியாது. பெருங்காதல் வரம் நீ, இது வந்து போற்றி அந்த அளவுக்கு ஒரு போற்றி சொல்லக்கூடிய ஒரு அழகான கவிதை இந்த கவிதை. உன் சிறகுகளுக்குள் என்னை சிறைவை, இன்னும் விரியட்டும் என் வானம். வானத்தையே கொஞ்சம் விரிச்சுக்கிறேன் நான் வந்து. நீ எப்படி சிறகுக்குள்ள ஒரு ஏத்திட்டு போக முடியுமா? உன் சிறகுகளுக்குள் என்னை சிறை வச்சிரு, நீ போற இடமெல்லாம் நானும் கூட வரேன்.
இன்னும் விரியட்டும் என்னுடைய வானம். இதற்கெல்லாம் சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மாதிரியான ஒரு அழகான கவிதை. அதே மாதிரி தான் வந்து காமத்தை வந்து காதல்ல வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு கவிதை. "உன் தேக தேசத்துக்கு பழிச்சொல் எதற்கு?" எத்தனை அழகான ஒரு வேண்டுதல். "உன் தேக தேசத்திற்கு பழிச்சொல் எதற்கு? தீண்டாமை கொடுமையை அனுசரிக்காதே." நமக்கு தீண்டாமை வேண்டாம் அப்படின்னு வந்து பழிச்சொல் எதற்கு? தீண்டாமை கொடுமையை அனுசரிக்காதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கவிதை. இந்த கவிதையில ஒரு அழகான முரண். "கண்ணடி படா காய்த்த மரம் நீ." மரமா ரொம்ப நல்ல கனி காய்ந்த பழத்தை பார்த்தாலே என்ன கண்ணடி படும்னு சொல்லுவாங்க, கல்லடி படும். நிறைய பழம் வந்து இருந்தாலே, நிறைய காய்ச்சிருந்தாலே கல்லடி படத்தான் செய்யும்னு சொல்லுவாங்க. "கண்ணடி படாத காய்த்த மரம் நீ." ஃபுல்லா காய்ச்சிருக்கக்கூடிய நீ மரம் நீ. "என்னை உலுக்குகின்றன உன் கிளைகள்." இது என்ன ஒரு முரண்? இது எப்படி யோசிக்க முடிஞ்சதுன்னு பார்த்தேன். "என்னை உலுக்குகின்றன உன் கிளைகள்." அப்ப எடுத்துக்க சொல்லி உழுக்கிற மாதிரி, "என்னை உலுக்குகின்றன உன் கிளைகள்" அப்படின்னு ஒரு முரணான உவமையா காதல்ல வந்து முரண பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கு. இது மாதிரி நிறைய தானியம் இறைக்கும் உன்னை மெய்மறந்து பார்க்கின்றன பசி மறந்த பறவைகள். பறவைகளுக்கே பசி மறந்து போய் உன்னை அப்படியே ரசிச்சு பாக்குறாங்க. பெண்ணினுடைய அழகியலை வர்ணிக்கிறதுக்கு அவ்வளவு, அதாவது வர்ணனையிலேயே ரொம்ப ஒரு அதீதமான ஒரு கற்பனையா, வெறுப்பா அப்படியெல்லாம் இல்ல. இயல்பா, யதார்த்தமான ஒரு வர்ணனையை தான் வந்து குடுத்திருக்கு எல்லா கவிதைகளுமே. ரொம்ப சிறப்பா இருக்கு. "ஆதரவற்றோர் இல்லம் சென்று." இது பெண்ணினுடைய அந்த மாண்பை பத்தி சொல்லக்கூடிய கவிதை. "ஆதரவற்றோர் இல்லம் சென்று அன்னதானம் செய்யும் நீ, எனக்கு மட்டும் ஏன் பசியை அருள்கிறாய்?" எனக்கு மட்டும் என்ன மட்டும் ஏன் பசியா வச்சிருக்க நீ? இதே மாதிரி இன்னொரு கவிதையில சொல்லியிருப்பாரு. அது கடைசி கவிதை நல்ல இதுவா இருக்கும். அதே கவிதையில் இருக்கக்கூடிய இன்னொரு கவிதை வரும். இந்த கவிதை வந்து அவ்வளவு, "ஆதரவற்றோர் இல்லம் சென்று அன்னதானம் செய்யும் நீ, எனக்கு மட்டும் ஏன் பசியை, உன்னோட குணம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கிற கொடை குணம், என்ன மட்டும் நீ பசியா வச்சிருக்க" அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப அழகா இருக்கு அந்த இடத்துல. அதே மாதிரி ஒரு அழகியல் முரண் வந்து, "உன் கலைந்த கூந்தல் உன்னை நேர்த்தியாக்குகிறது." கூந்தல் கலைஞ்சு இருக்கிறப்ப அது அசிங்கமா இல்ல. அது ரொம்ப நேர்த்தியா இருக்கு. உனக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறதுக்காக உன்னை உன்னை நேர்த்தியாக்குகிறது. என்னைத்தான் கலைத்து விடுகிறது. என்ன ஒரு அழகியல் அதுல. என்னைத்தான் கலைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த கலைஞ்சதை இவருக்கு எடுத்துக்கிட்டு முரணா சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அது மாதிரி இந்த கவிதை வந்து இந்த வார்த்தையே கொஞ்சம் ஏதிலார் ஏதிலார் போல பொதுநோக்கு நோக்கினும், இந்த திருக்குறள் சொல்ல மாதிரி இருந்தது. "ஏதிலார் போல பொதுநோக்கு நோக்கினும் காதலின் மருதாணி கன்னத்தில் சிவக்குதே." ஆஹ் இந்த ஏதிலார்னா யாரோ போல, அந்நியர் அயலார் யாரா வேணா வச்சுக்கலாம், இல்ல பகைவரா இருக்கலாம், பிறரா இருக்கலாம். யாரோ போல பொது நோக்கத்துல நீ பார்த்தாலும் அந்த அதாவது கூட்டத்துல எங்கேயாவது ஒரு பார்வை பட்ட உடனே நான் கிடைக்கும் இல்லையா, அந்த ஃபீலிங் காதல். ஏதாவது ஒரு கூட்டத்துல யாரையோ பாக்குற மாதிரி பார்த்துட்டு போவாங்க காதலர்கள் 2 பேரும். அந்த மாதிரி மீட் பண்ற சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா, அந்த மாதிரி பொது நோக்குல அப்படி பார்க்கும்போது பார்த்துட்டே நீ போனா கூட அந்த காதலோட மருதாணி, அந்த உன் கண்ணை செவந்து இருக்கிறதுல அந்த மருதாணி சிவப்பா எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு அழகியல் காட்சி அந்த காட்சி. "ஏதிலார் போல பொதுநோக்கு நோக்கினும் காதலின் மருதாணி கன்னத்தில் சிவக்கிறதே" அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அடுத்தது சமத்துவம் பத்தி பேசக்கூடிய ஒரு கவி. இதே மாதிரிதான் உன் ரசனை வேறு என் ரசனை வேறு. ஒரு யாரா இருந்தாலும் 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ரசனை இருக்கணும்னு கிடையாது. ஏதாவது வேறுபடும். அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் தான் வேணும். உன் ரசனை வேறு என் ரசனை வேறு. இவற்றை பராமரிக்கிறது எது அப்படின்னா, ரொம்ப அழகா இருக்கு அந்த இடத்துல. காதலே ரசனையானது. காதல் வந்து நம்ம 2 பேருக்குள்ள ரசனையா இருக்கு. இந்த மாதிரி இருந்தா குடும்பத்துல குழப்பமோ, இப்ப வந்து இன்றைய காலகட்டத்துல சூழல்ல கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இதெல்லாம் இந்த கவிதை புத்தகத்தை பரிசாவே கொடுக்கலாம். இத படிச்சாங்கன்னா அவ்வளவு ஒரு ஆழமான காதலினுடைய அர்த்தம் இந்த புத்தகம் முழுவதும் அப்படின்னு சொல்லலாம். 100 வெவ்வேறு வகையான வித்தியாசமான வேறுபட்ட காதல்களை விளக்கக்கூடிய கவிதையா அது இருக்கு. இதே மாதிரி எல்லாமே இருக்கு.
இந்த ஹைக்கூ மாதிரி இருந்த ஒரு கவிதை. மனதிற்குள் விழும் மழை நாளின் வெயில் நீ. மழை நாளோட மழை துளியா சொல்லல, மனதிற்குள் விழும் மழை நாளின் வெயில் நீ. மழை நாள்ல அந்த மழை துளி படுறது சிலிர்ப்பா இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஆனா வெயில் பட்டாக்க எப்படி இருக்கும்? வெயிலே பார்க்காம படக்கூடிய வெயில், அந்த வெயில் நீ அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த முரண், அது ஒரு அழகான ஒரு ஹைக்கூ கவிதையினுடைய பாவத்துல அந்த கவிதை ரொம்ப அழகா இருந்தது. சொல்லாடல் பூராவுமே ரொம்ப ரொம்ப அருமையா, ஒரு பெரிய தமிழ் அறிஞர் அப்படிங்கிறத நிச்சயமா கவிதை புத்தகத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப யதார்த்தமான எளிமையான வார்த்தைகளே அத்தனை அழகான வார்த்தைகளா இருக்கு. ரொம்ப அந்த எதுகை முனையெல்லாம் தன்னால விழறதுனால குறுகிய சொற்களையும் பயன்படுத்திக்கிறதுனால கவிதை ஒண்ணுன்னு வாசிக்கும் போதே அத்தனை அழகா இருக்கு. உன் கவிதைகளிடம் உன்னை ரசித்த நான் உன்னிடம் உன் கவிதைகளை ரசிக்கிறேன். கவிதையில உன்னை ரசிச்சேன், ஆனா உனக்கிட்ட உன் கவிதையை ரசிக்கிறேன். கவிதை மாதிரி இருக்கு நீ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சொல்லாடல் இந்த கவிதையில இருக்கு. அதே மாதிரி பல கவிதைகள்ல ஓமை சொல்லியிருந்தா கூட அது பெரிய தத்துவத்தை சொல்லக்கூடிய கவிதைகளா நிறைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கு. அதுல ஒரு கவிதையில காதல் நாணயத்தின் இரு பக்கம் நாம். நாணயம் ரெண்டு பக்கம் இல்லைன்னா செல்லா காசாயிரும். காதல் நாணயத்தினுடைய இரு பக்கம் நாம், செல்லுபடியாகிறது நம் வாழ்க்கை. அதனால அந்த மாதிரி இருந்தாக்க ஆஹ் இல்லறம் எவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த கவிதை. இந்த சொல் எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல, அவ்வளவு இதயத்தின் வியர்வையை உலர்த்தி விடுகின்றன. இதயத்தின் வியர்வையை உலர்த்தி விடுகின்றன. என்னோட இதயத்துல இருக்கக்கூடிய வியர்வையை உலர்த்தி விடுகின்றன. என்னன்னு பார்க்கும்போது உன் மெல்லிமை கவரிகள். மெல்லிமை கவரிகள்னா மெல்லிசை, இனிமையான இசைகளை பாடக்கூடிய பாடல்களை குறிக்கக்கூடிய இந்த சொல்லாடலை இதுல பயன்படுத்தி இருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கக்கூடியது. என் பெண்பால் மொழிபெயர்ப்பே, என் பெண்பால் மொழிபெயர்ப்பே, எம்மையிலும் நீதான், எம்மையிலும் நீதான், அகத்துறையே வியக்கும் தழுவல் இலக்கியம். அதோட ஒரு தமிழ் இலக்கியத்தினுடைய உச்சத்துல தன்னுடைய மனைவிய, அந்த பெண்ணை வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கவிதை. எல்லாம் நேரமும் உயிரை குடைகிறாய். எல்லா நேரமும் உன்னை நினைக்காமையே இருக்க முடியல. அதோட ஒரு காதலுடைய உச்சம் இருக்க முடியாது. எல்லாம் நேரமும் உயிரை குடைகிறாய், வலியின் புனை பெயர் நீ. அதனாலதான் நீ வலிதான் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை விட்டு உன்னை சார்ந்து இல்லாம உன்னை நினைக்காமவே இருக்க முடியல, உன்னை தவிர வேற நினைவே இல்லை அப்படிங்கிறப்ப அதுதான் வலி. அதான் அந்த காதலுடைய வலின்னு அதைத்தான் புத்தகத்துக்கே கொடுத்திருக்காரு. கடைசியா 99வது கவிதையில சொல்லிட்டாரு, சொல்லி 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 எழுதி 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 மாஞ்சு போய் அப்பையும் விட முடியாம அதை வலியா உணர்த்தி அந்த கவிதைக்கும் புத்தகத்திற்கும் நூலிற்குமான பெயரா அதை வச்சிருக்காங்க. காதலின் ஆழத்தில் உன்னை கண்ட நான் கொஞ்சம் நிமிர்ந்தேன், அடடா உயரத்திலும் நீ. அப்ப ஒரு பெண்ணினுடைய ஆழம் அகலம் உயரம் ரெண்டுலையுமே அந்த பெண்ணை பாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு போற்றுதல் இல்லையா? காதலோட ஆழத்துல உன்னை பாக்குறேன் அப்பா அப்படின்னு நிமிர்ந்து பாக்குறப்பயும் ரொம்ப உயரத்திலையும் நீ இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கவிதை. இம்மையை செம்மையாக்கிய உனக்காக மறுமையின் கரையிலும் மகிழ்வோடு காத்திருப்பேன். கடைசியில முடிக்கிறார். இன்னும் விடல, தொடருது, என்னன்னைக்கும் தொடரும். ஆதாம் ஏவாள் காதலத்திலேருந்து இவங்கதான் ஆதாம் ஏவாளா தொடர்ந்துட்டே வர்ற காதல் இன்னும் தொடரும் அப்படிங்கறத இந்த கடைசி கவிதையில முடிச்சிடறாரு. இம்மையை செம்மையாக்கிய உனக்காக மறுமையின் கரையிலும் மகிழ்வோடு காத்திருப்பேன். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் காத்திருப்பேன், 7 பிறவி எடுத்தாலும் நீதான் என் மனைவின்னு சொல்ற மாதிரி எப்பவும் நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதையோட இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான கவிதை. எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கிற வாய்ப்பு கிடைச்சதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. 100 கவிதைகளும் 100 விதமான வித்தியாசமான எல்லாமே சொல்லலாம். இப்ப சொன்னதுலயே ஒண்ணுக்கொண்ணு எல்லாம் ஒரு காதல்ங்கிற பாடுபொருள், ஒரு அன்பை விளக்கக்கூடிய கவிதை அப்படின்னு இருக்கும் பொழுதும் அது வித்தியாசமான முறையில சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப வியப்புக்குரிய விஷயம். நம்ம ஒரு தலைப்பை எடுத்துட்டு அதுல எழுதணும் அப்படின்னாக்கா முதல் கவிதையினுடைய சாயல் வந்துடும். இது எதுலையுமே அந்த சாயலே இல்லை. ஒரு கவிதையினுடைய சாயல் இன்னொன்னு தாக்கவே இல்லை. அந்த மாதிரியான சிறப்பாக எழுதியிருக்கக்கூடிய கவிதைகள். இந்த பேராளுமை கவிதையினுடைய ஒரு ஹைக்கூ கவிதை கூட அழகா இருக்கும். சரிகே விழாத ஏரியில்
உறங்குகிறது நிலா. அவருடைய மெல்லிய மனம் வெளிப்படும். ஐயாவை பார்க்கும்போது ரொம்ப பயம் கலந்த உணர்வா தான் நான் பேசுவேன். அமுதா கிட்ட சொல்லியிருக்கேன். அமுதா சகோதரிகிட்ட சொல்லும்போது, ஐயாவை பார்க்கும்போது மரியாதையா இருக்கும். ஆனா கொஞ்சம் பயம் கலந்து, ஐயா அவர் ரொம்ப பூ மாதிரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருடைய அந்த பூ போன்ற மனம் முழுக்க முழுக்க இந்த கவிதைகள்ல இடம் வந்திருக்கு. மிகப்பெரிய ஆளுமை, மிகச்சிறப்பான புத்தகம். இந்த புத்தகம் இன்னும் தொடரணும், நிறைய வரணும். நம்ம தன்முனை கவிதைகள் குழுமத்திற்கும் தன்முனை கவிதைகளுடைய இந்த பெரிய வளர்ச்சிக்கும் இந்த கவிதைகளுடைய இதுக்கும் இந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய முத்தாய்ப்பு. நமக்கு மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகச்சிறந்த அழகான புத்தகத்தை பேசுவதற்கும் படிப்பதற்கும் வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. இந்த குழுமத்தினுடைய நிர்வாகம், நூல் ஆய்வரங்க சகோதரி ரேணுகா ஸ்டாலின், ரேணுகா சகோதரி, உங்கள் ரேகா அவர்கள், செயல் தலைவர் நம்மளுடைய கவிஞர் வேலாயுதம், நிர்வாகத்துல இருக்கிறவங்க, இவங்க எல்லோருக்குமே எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கினதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த புத்தகத்தை பேசினதுலையும் இதை முழுக்க படித்ததுலையும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மகிழ்ச்சி சார். சகோதரி, ஆகச்சிறந்த ஆளுமையின் கவிதைகளை மிக அழகாக வேலாயுதம் சகோதரர் சொன்னது போல் மிகச் சிறப்பாக நீங்கள் அதற்கு தகுதியானவர் தான் என்று முன்னாடியே சொல்லிட்டார் அவரு. ரொம்ப அழகாக ஆய்வுரை செய்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நாங்களும் அந்த கவிதையை அந்த கவிதை நூலை படித்த உணர்வு எங்களுக்கும் ஏற்பட்டது படிக்கும் போது, உங்கள் ஆய்வுரையை கேட்கும் போது. அமுதா சகோதரி வந்திருக்காங்களா? நீங்க வேலாயுதம் சகோதரி சொல்லிடுவாங்க. காலம் கருதிதான் குறைச்சு சொல்ல பாதியை வச்சுட்டேன். அப்படி பாதி வச்சு சில உதாரணங்கள் அதெல்லாம் கூட கவிதைகள்லாம் படிக்கல, நேரம் ஆயிடும், அப்புறம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு. மிக சிறப்பான நூல். நல்ல வாய்ப்புக்கு எல்லோருக்கும் நன்றி. அடுத்த நிகழ்வு. நன்றி. நன்றி சகோதரி. நெறியாளருக்கு அமுதா தமிழ்நாடன் சகோதரியும் வர இயலாமை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாததால் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே ஐயா அவர்கள் சொன்னது போல அமுதா தமிழ்நாடான் அவர்களுடைய குறுஞ்செய்தியை வாசித்துவிட்டு எனக்கு சொன்ன செய்தியோடு அவருக்கு பதிலாக நான் ஒரு சில ஏற்புரை வழங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நெறியாளர்களுடைய அனுமதியோடு தொடங்கலாமா? தொடருங்கள் சகோதரர். மகிழ்ச்சி. மிக தன்முனை கவிதைகள் குழுமத்தினுடைய நூல் ஆய்வரங்கம். இந்த ஆய்வரங்கத்தில் எடுக்கப்பட்ட புத்தகத்தினுடைய பெயர் வழியின் புனைப்பெயர் நீ. ஆரூர் தமிழ்நாடான் ஐயா அவர்களுடைய ஒரு சிறப்பான தன்முனை கவிதைகள் புத்தகம். இந்த புத்தகத்தை ஆய்வரங்கத்திலே கொண்டு வருகின்ற பொழுது யாரையெல்லாம் இந்த நிகழ்விலே கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற எண்ணங்களோடு ஐயா அவர்கள் முறைப்படுத்தியபடி நெறியாளராக சிவகாம சுந்தரி அவர்கள், வாழ்த்துறை வழங்குவதற்கு இலங்கை மண்ணிலிருந்து பெரும் ஆளுமை இந்த குழுமத்தினுடைய செயலாளர் ரேணுகா பிரதீப் குமார், மற்றும் இதிலே ஐயா அவர்கள் தலைமை பொறுப்பேற்று நான் முன்னிலை பொறுப்பேற்க கவிஞர் குணசேகரன் அவர்கள் நன்றி உரை நவிலுகின்ற வேளையிலே இந்த நிகழ்விலே பார்வையாளராக எங்கள் குழுமத்தின் கவியரங்கத்தினுடைய இணை இயக்குநராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டோ சேகா சந்திரகலா அவர்களும், பிரான்ஸ் தேசத்திலிருந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சுமதி ரஞ்சன் அவர்களும், ஹைகு பேராளுமையாக இன்று வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சஞ்சீவி மோகன் அவர்களும், மற்றும் மோட்ரோலா என்ற பெயரிலே இந்த இடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க கவிஞரும், அதே போன்று சுதர்சனி ஜெயகரன் அவர்களும் இந்த நிகழ்விலே இந்த ஆய்வரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் குழுமத்தின் சார்பாக நன்றி சொல்லி 7:22 தொடங்கிய ஆய்வுரை ஏறத்தாழ 43 நிமிடங்கள் எந்தவிதமான தங்கு தடையின்றி ஒரு சிறப்பான ஒரு நூல் ஆய்வுரையை கேட்டதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம்.
காரணம், ஒரு புத்தகத்தினுடைய மதிப்பை ஆய்வு செய்கின்ற பொழுது இன்னும் அதிலே கூடுதலான சுவை சேரும். அந்த புத்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, அதனுடைய வேறு கோணங்கள் நம்மால் பார்க்க முடியும். அப்படி ஐயாவினுடைய கவிதைகள், ஏற்கனவே ஐயாவை பற்றி நாம் வாழ்த்துறையை வழங்கிய திரு உங்கள் ரேகா அவர்கள் பல அரிய தகவல்களை குறிப்பிட்டார். தமிழினத்தின் தலைவர், தமிழகத்தினுடைய மேனாள் முதலமைச்சர், குரலோவியம் தந்த டாக்டர் கலைஞர் அவர்களுக்கே காவியம் படைத்த காவிய நாயகனாக ஆரூர் தமிழ்நாடான ஐயா அவர்கள் இருக்கின்றார். அவர் வாங்காத விருதுகள் அல்ல. இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய தொல் திருமாவளவர்களுடைய கைகளால் பெரியார் பட்டம் பெற்ற ஒரு மாபெரும் ஆளுமை. இன்றும் தன்னுடைய எழுத்துக்களால் மரபிலே ஆகச்சிறந்த படைப்புகளை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் தன்னுடைய தன்முனை கவிதையிலும் தடம் பதிக்கிறார் என்ற ஒரு செய்தி பெரும் மதிப்பிற்குரியது. அவர் எழுதிய அந்த கவிதை புத்தகத்திலே ஒவ்வொரு கவிதையும் வாசிக்கின்ற பொழுது நிச்சயமாக சிலாகித்து போகின்றோம். இங்கே புதுகை ரேகா அவர்கள் குறிப்பிட்டது போல, காதலும் காமமும் எத்தனை சுகமானது என்பதை இவருடைய கவிதையிலிருந்து நாம் படித்து தெரிந்து கொண்டோம். நிச்சயமாக அத்தனை கவிதைகளையும் தன்னுடைய துணைவியாருக்காக, தன்னுடைய இணையரை நினைத்து எழுதியப்பட்ட கவிதைகளாக இருக்கும். காதல் அவருடைய ஒரு கவிதையை நான் வாசிக்கின்ற பொழுது, என் பகல்களின் இருளை கடக்கவும் வழி காட்டுகின்றன உன் விழி விளக்குகள் என்று மிக அற்புதமான ஒரு கவிதையை அந்த புத்தகத்திலே படிக்க முடிந்தது. அதே போன்று, குப்பை கிடங்காக இருந்த என் மின்னஞ்சல் பெட்டியை மலர் காடாகி விட்டது உன் வணக்க குறுஞ்செய்தி. ஒரே ஒரு வணக்கம் தானுங்க. அந்த வணக்கம் குப்பை மேடாக இருந்ததும் கோபுரத்திலே போல உச்சியை தொட்டுவிட்டது, மலர் காடாக மாறிவிட்டது என்று தன்னுடைய இணையரை குறித்தோ அல்லது காதலை குறித்தோ, தன் காதலை பற்றி மிக அழகான ஒரு கவிதையை படைத்திருக்கக்கூடிய பெரும் ஆளுமை. அவர் அனைத்து கவிதைகளும் எழுதுவதிலே பெரும் வல்லமை படைத்த ஐயா அவர்கள் இந்த தன்முனை கவிதைகள் குழுமம் ஆரம்பிக்கும் பொழுது இதற்காக முன்னின்று செயலாற்றிய பல ஆளுமைகளில் மிக முக்கியமானவர். அவரும் இந்த இடத்திலே இடம்பெற்று ஏற்புரையை நிகழ்த்திருக்கின்ற பொழுது இன்னும் பெருமை சேர்த்திருக்க முடியும். ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களால் தன்னால் இணைய முடியவில்லை என்கின்ற வருத்த செய்தியோடு தான் அவர் பக்கம் நின்று நான் ஏற்புரை வழங்குவது என்பது நிச்சயமாக நல்லதாக இருக்காது. இருந்தாலும் தலைமை சொன்ன கட்டளைக்குப்படி, தலைமையிட்ட வேலையாக நினைத்து அவருடைய ஏற்புரையை நானும் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் இங்கே உரையாற்றிருந்தால் நிச்சயமாக கவிதை மழை பொய்திருக்கும், இந்த நிகழ்வு காவியமாக படைக்கப்பட்டிருக்கும். அல்லது அவருடைய இணையர் பெரும் மதிப்பிற்குரிய அமுதா தமிழ்நாடார் அவர்கள் இங்கே வந்திருந்தார் என்று சொன்னால், புதுகை ஆதிரா அவர்களுடைய கவிதை ஆய்வை பார்த்து நிச்சயம் சிலாகித்திருப்பார். அவர் ஒவ்வொரு பக்கமாக ஆரூர் தமிழ்நாடான ஐயா அவர்களுக்கு இந்த பொருளிலே, இந்த கோணத்திலே உங்கள் கவிதை ஆய்வு செய்யப்பட்டது என்று பெருமிதம் கொண்டிருப்பார். ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட ஒவ்வொரு கவிஞரும் இந்த கவிதையின் ஒரு மறுபக்கத்தை பார்த்திருக்கலாம். தன்முனை கவிதைகள் என்றாலே சுருங்க சொல்லி பெரிய விளக்கத்தை தருவது என்பதை எல்லோரும் தெரிந்திருந்தாலும், இது போன்ற புத்தகங்களை படிக்கின்ற பொழுது, இது போன்ற ஆய்வு அரங்கத்திலே கலந்து கொள்கின்ற பொழுது, அல்லது இந்த ஆய்வரங்கத்திலே காணொலியிலே காண்கின்ற பொழுது நிச்சயமாக தன்முனை கவிதைகளுடைய வீரியம் என்பது உலகம் முழுவதும் நிறையும் விரைவடைய செய்யும். அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு சிலருக்கு இன்னும் தன்முனை கவிதைகள் என்றால் ஏதோ 4 வரியிலே எழுதிவிட்டு செல்லலாம் என்று துள்ளலோடு பேசுகிறார்கள். அது அல்ல. இந்த கவிதை எத்தனை வலிமையானது என்பதை இது போன்ற புத்தகங்கள் நாம் வாசிக்கின்ற பொழுது நிச்சயமாக தெரியும். ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு விதமான பாடுபொருளில் எழுதப்பட்டு இருக்கிறது. எந்த இடத்திலும் ஒரு கவிதையை மறு கவிதை சாய்வு இல்லாமல் 100 கவிதைகளும் அது போல எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆரூர் தமிழ்நாடான் ஐயா அவர்களுடைய இந்த தன்முனை கவிதைகளினுடைய
பற்றையும் அவருடைய மோகத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஆளுமை மிக்க இந்த கவிதை படைப்பிலே நாம் கலந்து கொண்டதில் பெருமை கொள்கின்றோம். தவிர்க்க முடியாத காரணங்களால் தன்முனை கவிதைகளுடைய பிதாமகர் பெருமதிப்பிற்குரிய கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் இந்த நிகழ்விலே நம்மோடு இணைந்து ஆனால் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கின்றார். அவர் நிச்சயமாக தனிப்பதிவாக தன்னுடைய வாழ்த்துச் செய்தியை அளிப்பதாக கூறியிருக்கிறார். அவரையும் நாம் பெருமதிப்போடு வருக என வரவேற்பதிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் வாழ்த்துவதிலும் அனைவரையும் போற்றுவதிலும் பெருமை கொள்கிறது தன்முனை கவிதைகள் நூல் ஆய்வரங்கம். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு சகோதரரே. மிகச் சிறப்பான ஆகச்சிறந்த ஏற்புரையை அமுதா சகோதரியின் சார்பில் தாங்கள் வழங்கியமைக்கு நன்றி. அடுத்து இப்ப நன்றியுரை போகலாமா? ஐயா பேசுறாங்களா? ஐயா பேசுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் எங்களுடைய கிராமத்துல இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் ஐயாவுடைய புத்தகத்தை பற்றி மிக சிறப்பான ஆய்வரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அனைவருக்கும் நூலாசிரியருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தன்முனை கவிதைகளை அறிமுகப்படுத்தியவன் நான் என்ற பெருமிதம் கொள்வதை விட இந்த உலகுக்கு அதை வெளிச்சம் போட்டு காட்டியவர் ஆரூர் தமிழ்நாடன் அவர்கள். ஏன்னா நக்கீரன் குழுமத்திலும் இனிய உதயம் பத்திரிகையிலும் அவர் முதலில் வெளியிட்டார், அறிமுகப்படுத்திய கையோடு. அது என்றென்றும் நம்மால் மறக்க இயலாது. ஆகச்சிறந்த இலக்கிய ஆளுமை நமது ஆரூர் தமிழ்நாடன் அவர்கள். அவரது நூலை பற்றி மிக விரிவான ஆய்வரை நம்ம புதுகை ஆதிரா கொடுத்தார்கள். அதே போல முகப்பிலே அவரை பற்றி அனைத்து குறிப்புகளும் வழங்கிய ரேணுகா பிரதீப் குமார், நான் அனைத்தையும் கேட்டேன். என்னால் கூட அவளை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவர்கள் தகவல் திரட்டு, ஆரூராரை பற்றி தகவல் திரட்டு அற்புதமாக வழங்கினார்கள். அவருக்கு கவியருவி, கவிக்கோ போன்ற எண்ணற்ற பட்டங்கள் அவருக்கு வழங்கி இருந்தாலும் அவர் ஆரூர் தமிழ்நாடன் என்று மட்டும்தான் போட்டுக்கொள்வார். இந்த இனிய உதயம் பத்திரிகை இருக்கிறது, அது முழுமையாக இவருடைய பார்வையில் தான் அது வெளியாகிறது. இங்க இருக்கின்ற கவிஞர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற அத்துணை கவிஞர்களையும் அறிமுகப்படுத்திய பெருமை ஆரூர் ஐயாவுக்கு உண்டு. 2016 என்னுடைய என்னுடைய கவிதையை 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இனிய உதயம் இதழிலே வெளியிட்டார். அது முதல் பல கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இங்கே இருக்கின்ற கவிஞர்கள் பலரது கவிதைகள் அந்த இனிய உதயம் பத்திரிகையிலே வெளியாகி இருக்கிறது. ஐயாவை பற்றி சொல்ல வேண்டுமானால் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம். ரேணுகா அவர்கள் மகுடம் சூட்டிவிட்டார்கள் அவருக்கு. நம்முடைய குழுமம் ஒரு வெற்றி குழுமம் என்பதை நிலைநாட்ட நம்முடைய வேலாயுதம் ஐயா அவர்களும் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்களும் இங்கே அற்புதமாக நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே ஆகாசவாணி சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். குணசேகரன் அவர்கள் அற்புதமாக ஆரம்பத்திலிருந்தே இங்கே இருந்து கொண்டிருக்கிறார், அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இதை நிச்சயமாக நம்ம ரெக்கார்டிங்ல இருக்கு, ஒரு யூடியூப அழகிய வடிவமைப்பிலே விரைவில் வெளியிடுவேன் என்று சொல்லிக் கொள்கிறேன். மேலும் என்னால் அதிகம் பேச இயலவில்லை, காரணம் அடுத்த நிகழ்வு ஒன்று இருக்கிறது. நான் கோயிலுக்கு வெளிப்புறத்தில் கொஞ்சம் சற்று தள்ளி தான் இருக்கிறேன். மிகுந்த என்னுடைய நல்ல வாய்ப்புக்கு கொடுத்தமைக்கு வாழ்த்துக்களும் வணக்கமும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் விடைபெறுகிறேன். மேற்கொண்டு நீங்க கலந்துரையாடி கூட நீங்க போகலாம், இன்னும் நேரம் இருக்கிறது. 1.5 மணி நேரம் இதற்கு நாம பர்மிஷன் வாங்கியிருக்கோம். வாழ்த்துக்களுடன் வெளியேறுகிறேன். நன்றி. ஐயா ஒரு நிமிடம் ஐயா ஒரு நிமிடம் ஐயா. சொல்லுங்க. நாங்க சொன்னேன் இல்லைங்க ஐயா, நான் வளைக்கரங்களால் வானை தொடுவோம் சொல்லிட்டு 6 பெண் கவிஞர்கள், நானு புதிய ஆதிரா அக்கா எல்லாம் உட்பட அது நேத்து தான் கைக்கு கிடைச்சது ஐயா. மகிழ்ச்சி உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப உங்க படத்தோட உங்க புகைப்படத்தோட நாங்க இது பண்ணிருக்கோம். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. நூல் அனுப்பிச்சீங்க, விரைவில் நம்ம ஆய்வு செய்வோம். வாழ்த்துக்கள். கண்டிப்பா 6 பெண் கவிஞர்கள் மட்டும் இது பண்ணிருக்காங்க. இதுல சிறப்பு. இதுவும் ஒரு சாதனை நூல் தான், நிச்சயமா. வாழ்த்துக்கள். கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன். நன்றி ஐயா. எனக்கு ஒரு அரிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா.
மகிழ்ச்சிங்க, ரொம்ப சிறப்பா பண்ணீங்க, வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா நன்றி இருக்கு. நன்றி. மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப நிகழ்ச்சி நிச்சயமா முழுமை பெற்றதுன்னு நினைக்கிறோம் நம்ம. ஏன்னா ஆமா, ஐயா இல்லாமல் எப்படி இந்த நிகழ்வு முழுமை பெறும் நினைச்சிருந்தோம். ஆனால் அவர்கள் ஆலயத்தின் வாசலில் இருந்து இந்த வாழ்த்துரை வழங்கியது நமக்கெல்லாம் பெருமை. இந்த ஆய்வரங்கம் நிச்சயமாக ஒரு தலை சிறந்த ஆய்வரங்கமாக இருக்கும். புதுகை ஆதிரா அவர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப எளிமையான முறையில், அதே சமயத்தில் ஆழமான கருத்துரையோடு, எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் அவர்கள் ஆய்வு வழங்கியது சிறப்புக்குரியது. ஏனென்று சொன்னால், ஒரு சில இடங்களில் ஏதேனும் சொல்ல வந்ததை மறந்துவிட்டால் உடனே பதட்டம் அடைவதும், மாற்று வழியிலே அதை கடந்து போவதுமாக ஒரு சில பதிவுகளை பார்ப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் தாம் சொல்ல வேண்டியதை மிக அழகாக தெள்ளத் தெளிவாக புன்னகை தழும்பிய முகத்தோடு அவர் வழங்கிய இந்த ஆய்வுரை என்பது மிகச் சிறந்தது. ரொம்ப நன்றி சகோதரி. வேற யாராவது கருத்து சொல்ல வேண்டியவர் இருந்தால் 2 நிமிடங்களில் கருத்து சொல்லலாம். சந்திரிகா அவர்கள், சுதர்ஷினி ஜெயகரன், திரு மோகன் சந்திரகலா சகோதரி இருக்காங்களான்னு பாருங்க. இருக்காங்க. இந்த மோட்டோலா மோட்டோ G45 யாருன்னு தெரியல. அந்த தோழர் யாரா இருந்தா கூட சொல்லலாம். ஆகாசவாணி சுமி. அதற்கப்புறமா நம்ம இதுக்கு போகலாம். யாராவது தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறீர்களா? சுமதி ரஞ்சன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சகோதரி. இன்று இந்த ஆய்வரங்கம் மிக அருமையாக இருந்தது. நான் எங்கே இதை தவற விட்டு விடுவேனோன்ற ஒரு அச்சத்தில் இருந்து இணைந்து கொண்டேன். மிக அருமையான முறையிலே இந்த வெளியின் புனைபெயர்னி என்ற நூலை மிக அழகாக ஆராய்ந்து தந்திருக்கிறார் எங்களின் புதுகை ஆதிரா சகோதரி. அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இவ்வளவு ஒரு அருமையான ஆய்வரங்கத்தை நடத்த உதவிய எங்களை நாசான் கவிச்சுடர்கான கல்யாண சுந்தரம் ஐயாவுக்கும் முதலில் நான் நன்றியை கூறுகின்றேன். இன்று இங்கு பாரிஸில் ஒரு மிகப்பெரிய புத்தக திருவிழா கண்காட்சி நடக்கின்றது. அது பல்நாட்டு எழுத்தாளர்கள் அங்கு பங்கு பெறுகின்றார்கள். எனக்கு அழைப்பிதழ் வந்தது என்று சொன்னால், எங்கள் நாட்டு எழுத்தாளரோட சோபா சக்தி என்று வரும் இங்கு அந்த எழுத்தாளர் பங்கு கொள்கிறார். ஆனால் எனக்கு 2 மனம், எங்கு செல்வது என்று. இதே நேரம் தான் அங்கேயும் அவர் என்ற ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு விளக்க உரையை நடத்தி பெரிய ஒரு கருத்துரை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு இந்த நூல் ஒரு மிகப்பெரிய விருப்பமான ஒரு நூல், வெளியின் புனைபெயர்னி. ஏனென்று சொன்னால், நாங்கள் முதலாம் ஆண்டு தன்முனை கவிதை ஆய்வரங்கம் ஆய்வறிக்கை செய்யக்கே இந்த நூலை ஐயா எங்கள் கையில் தந்து விட்டார், இதையும் பாருங்கள் என்று சொல்லி அப்பவே நான் படித்து போட்டு வியந்து போய் அப்படியே இருந்தேன். நான் என்னன்னு சொன்னால், எப்படியெல்லாம் எழுத முடியுது காதல் கவிதை என்று. ஒவ்வொரு கவிதையும் அப்படியே முத்தான கவிதை, தன்முனை கவிதைகள், காதல் கவிதைகள், முத்தான தன்முனை கவிதை. அவ்வளவு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த புத்தகத்துல இருக்க அவ்வளவும் ஒரு காதல் கவிதைகள். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இந்த காலத்து இளைஞர்களுக்கு நாங்கள் பெருசாக கொடுக்க வேண்டிய ஒரு நூல் இந்த நூல். அப்படி ஒரு அருமையான நூல். எப்படி நாங்கள் வாழ வேண்டும், எப்படி நாங்கள் எல்லாம் ஒரு பெண்மையை போற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நூலிலே மிக அழகாக கூறியிருக்கிறார். ஆகையால் இன்றைய இந்த கருத்தரங்கில வென்றது வெளியின் புனைபெயர் நீ. நான் அதை கட் பண்ணி விட்டுட்டு இங்கே தான் இருக்க வேணும் என்று முடிவு செய்து இங்கே இருந்ததன் அவ்வளவுக்கு எனக்கு மன நிறைவே தந்திருக்கின்றது என்று. ஆகையால் இந்த நூலை ஆய்வு செய்ய எடுத்துக்கொண்டதுக்கு, முதலில் தன்முனை கவிதை கொண்டதுக்கு நான் மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சகோதரி, உங்கள் மனம் திறந்த கருத்துக்களை அழகாக வெளிப்படுத்தினீர்கள். மிக்க நன்றி. அடுத்து யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? அடுத்து அப்படியே நேரடியாக சந்திரகலா சகோதரி இணைப்பில் இருக்காங்க, கலந்து கொள்ள முடியலையான்னு தெரியல. சுதர்ஷினி ஜெயகரன். வணக்கம். நான் காணொலியில வர இயலாது, பரவாயில்ல. நேரத்தை தவற விட்டது காரணத்தால நான் கொஞ்சம் தாமதமாகத்தான் இணைந்து கொண்டேன். ஆனாலும் நான் வந்ததுக்கு பிறகு நடந்த கவிதைகள் அனைத்து ஆய்வும் சிறப்பாக இருந்தது. இந்த தன்முனை ஆய்வரங்கம் இதுக்கு வர வேண்டும்னு சொல்லி நெடுக நான் டைமை குறிச்சு வச்சிருந்தேன். ஆனா எங்களோட நாட்டு டைமில் இருந்து ஏதோ பிழைச்சி விட்டது. அதால
கொஞ்சம் கவலையா இருக்கு. நான் காணொளியை பார்த்து தெரிஞ்சு கொள்றேன். சிறப்பாக அமைந்ததம்மா உங்களோட ஆய்வு. எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களை, நன்றிகள். மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சகோதரி. நன்றி. சகோதரி, நேரடியாக நாம குணசேகரன் நன்றி ஐயாவிடம் நன்றி போயிடலாமா? நன்றி மறவாமை நம் பண்பாடே, தொன்று தொட்டு வரும் பொங்கல் பண்டிகையே அதன் சான்றே. இது நான் எழுதிய தன்முனை கவிதை. அதற்கு ஏற்ப நம்முடைய சகோதரர் குணசேகரன், கவிஞர் குணசேகரன் அவங்க இப்போ சிறப்பாக நற்றமிழ் தம்முடைய நன்றியுரையை பகர அழைக்கிறோம். வாருங்கள் சகோதரர். அனைவருக்கும் இனிய வணக்கம். தன்முனை கவிதைகள் குழுமத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நூலரங்கம் இதுவரை நடைபெற்ற நூலரங்கத்தை விட மிக சிறப்பாக அமைந்தது என்றால் அது மிகையாகாது. காரணம், இன்று நாம் ஆய்வரங்கத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நூல், அதனுடைய சிறப்பு மிக சிறப்பாக இந்த நூலரங்கத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த மிகச்சிறந்த ஆய்வரங்கத்துக்கு தலைமை வகித்த கவிச்சுடர் ஐயா அவர்களுக்கும், இந்த ஆய்வரங்கத்துக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் கவிஞர் செயல் தலைவர் வேலாயுதம் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய உங்கள் ரேகா டாக்டர் ரேணுகா பிரதீப்குமார் அவர்களுக்கும், இந்த நூல் அரங்கத்தை மிக சிறப்பாக செய்த நூல் ஆய்வு இயக்குனர் கவிஞர் புதுகை ஆதிரா அவர்களுக்கும் முதற்கண் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த நூலை பற்றி நானும் ஒரு சில கவிதைகளை குறிப்பிடலாம் என்று குறித்து வைத்திருந்தேன். ஆனால் அத்தனை கவிதைகளையும் கவிஞர் புதிய ஆதிரா அவர் சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் நானும் எனக்கு பிடித்த அந்த கவிதைகளை ஒருமுறை வாசிக்கின்றேன். தீப்பிடித்து எரிகிறது அந்த செங்கொன்றை, தீப்பிடித்து எரிகிறது அந்த செங்கொன்றை என்று பயமுறுத்த மாட்டேன், அது உனக்கான ஆராதனை. மிக மிக அழகான கவிதை. முத்த காடே உன்னிடம்தான், முத்த காடே உன்னிடம்தான், அடைக்கலம் கேட்கின்றன ஆசை மிருகங்கள். என்ன அற்புதம்! ஐம்புலனும் பற்றி எரிகிறது, ஐம்புலனும் பற்றி எரிகிறது, என் தீயணைப்பு நிலையமே அருகே வா. அடடா, எவ்வளவு அற்புதம்! மிக மிக அழகான கவிதைகள். இந்த நூலில் இடம்பெற்ற 100 கவிதைகளுமே மிக சிறப்பாக அமைந்திருக்குது என்று அது மிகையாகாது. அந்த கவிதைகளில் அந்த அத்தனை கவிதைகளையுமே கவிஞர் புதிய ஆதிரா அவர்கள் குறிப்பிட்டார்கள். காதலிக்க மறந்தவர்கள், காதலிப்பவர்கள், காதலித்துக் கொண்டிருப்பவர்கள், திருமணமாகி மனைவியை காதலிப்பவர்கள் என்று அனைவருக்குமான ஒரு கல்லூரி பாடத்திட்டம். இந்த புத்தகத்தை படித்தாலே போதும், உலகையே காதல் வர்ணம் பூசி அழகு பார்க்கலாம். அப்படியாக ஒரு காதல் அகராதியாக இந்த புத்தகம் இருக்கிறது. இந்த சிறப்பு வாய்ந்த நூலை இந்த நூலரங்கத்திற்கு எடுத்துரைத்த நமது கவிச்சுடர் ஐயா அவர்களுக்கும், நூல் ஆய்வை மிக சிறப்பாக செய்த கவிஞர் புதிகை ஆதிரா அவர்களுக்கும், இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் டாக்டர் சிவகாம சுந்தரி அவர்களுக்கும், இந்த நூலரங்கத்தில் பங்கு பெற்ற சகோதரி ஆகாஷவாணி சுமதி ரஞ்சன் அவர்களுக்கும், தாவடோ சந்திரகலா அவர்களுக்கும், சுதர்சினி ஜெயகரன் அவர்களுக்கும், சஞ்சீவி மோகன் உள்ளிட்ட அனைத்து கவிஞர் பெருமக்களும் இந்த தருணத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு சிறப்பான நூலரங்கத்தில் நாம் அனைவரும் மீண்டும் சந்திப்போம். எனக்கு
இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய நமது கவிச்சூடர் ஐயா அவர்களுக்கும் செயல் தலைவர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. மகிழ்ச்சி ஐயா, நன்றி. ஒரு தகவல் மட்டும், அடுத்த வாரம் கவியரங்கம் ஒரு சிறப்பான ஒரு கவியரங்கமாக அமையும். அந்த கவியரங்கத்திற்கு தலைமை பொறுப்பு கவித்திலகம் எங்கள் பெருமதிப்பிற்குரிய வெற்றி பேரொளி ஐயா அவர்கள். அவர் இன்னும் கலகலப்பா நடத்துவார். அதனால இங்க வந்திருக்கக்கூடிய கவிஞர்கள் அனைவரும் நாம பங்கு பெறணும். அதற்கு ஒரே ஒரு சிறு விண்ணப்பம் தான், எல்லா கவிஞர்களும் முன்கூட்டியே என்னுடைய புலனையினருக்கு கவிதைகளை அனுப்பி வச்சிருங்க. தலைப்பு நாளைக்கு தரப்படும். ஒரு செய்தி மட்டும், ஏன்னா ஒரு சிறந்த கலகலப்பான கவியரங்கமா இருக்கும் அவர் வந்தாருனாவே. அதனால அது முன்கூட்டியே உங்களுக்கு தகவல்களாக. ரொம்ப மகிழ்ச்சி. நெறியாளர் அவர்கள் ஒரு சிறிய தகவல் விட்டு போயிடுச்சு. சொல்லுங்க ஐயா. இந்த நூலரங்கத்தில் நாம் விவாதிக்கப்பட்ட அந்த வழியின் புனைபெயர் நீ, இந்த நூலுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க ஐயா அவர்கள். 2023ஆம் ஆண்டு கவிஞர் திருநாள் விருது என்ற சிறப்பு வாய்ந்த இந்த விருதை வழங்கியவர் கவி பேரரசு வைரமுத்து ஐயா அவர்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. மகிழ்ச்சி ஐயா. நல்ல தகவல். மகிழ்ச்சி ஐயா. மென்மேலும் அது மகுடம் சூட்டிக்கொண்டே இருக்கிறது இந்த கவிதை புத்தகம். ரொம்ப மகிழ்ச்சி. வேற ஏதேனும் தகவல் இருந்தால் சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாமா நெறியாளர்? சகோதரர் சொல்லுங்க. சகோதரர், இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். சிறப்பாக நடைபெற்ற நிகழ்வு இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் இது போன்ற ஒரு சிறப்பான நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் அனைவரும் விடை பெறுகிறோம். சகோதரி, நன்றியுரை வழங்கியதற்கு நன்றி சொல்லிடுறேன். நன்றி சகோதரர். மிக சிறப்பான நன்றியுரை. சார் சொல்லிட்டாங்க, வேலாயுதம் சகோதரர் சொல்லிட்டாங்க. மிக சிறப்பான நன்றியுரை. மீண்டும் அந்த நூலை படிக்க தூண்டும் கவிதைகளை நீங்க திருப்பியும் படிச்சீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி சகோதரர். அனைவருக்கும் நன்றி. வந்துள்ள வாழ்த்திய ஆளுமைகள், தலைமையேற்ற முன்னிலை வகித்த ஆளுமைகள், நூல் ஆய்வு செய்த ஆளுமை அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சகோதரி சுதர்ஷினி ஜெயகரன் இந்த நூல் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. இந்த நூல் குறித்த தகவல்களை புதுகை ஆதிராவிடம் கேட்டு பாருங்க, எப்படி கிடைக்கும்னு. நீங்க எப்படி பெற முடியும் என்பதையும் தெரிவிச்சீங்கன்னா அதை பண்ணலாம். நான் கேட்டு உங்கள்கிட்ட சொல்றேன். சரிங்க.